வீக் டேயில் அத்விகாவுக்கு செய்யக்கூடிய 2 சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபியோட இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்பிளான ரெசிபி தாங்க. ஸோ ஒன்று வந்து காராமணி சுண்டல், இன்னொன்று பன்னீர் ரெசிபி. காராமணி சுண்டல் செய்கிறதுக்கு காராமணியை 3 மணி நேரம் நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஊறினதுக்கப்புறம் உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சேன். ஸோ இந்த குக்கர் வேகிறதுக்கு டிலே ஆகுங்கிறதுனால நான் வந்து என்னென்னா ஒரு 10-15 விசில் கிட்டே நான் வச்சேன். ஸோ நல்லா வந்து பேபி சாப்பிட்ற பதத்துக்கு வெந்து வந்துருந்தது. நான் இதில் தாளிப்புலாம் ரெடி பண்ண மாட்டேன். இது அப்படியே வந்து என்னென்னா ஆற வச்சுட்டு இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேபிக்கு ஒன்றா ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அவங்களும் வந்து என்னென்னா அவங்களா எடுத்து சாப்பிட்றதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. இந்த ரெசிபி பேபிக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. பெரியவங்க கூட இது ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை ஸ்நாக்ஸாக எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே வந்து என்னென்னா டேஸ்டியாக இருக்கும். தாளிப்பு போடலனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த தட்டைப்பயிறு வந்து நல்லா குக்காக இருந்தது. ஸோ அவள் வந்து என்னென்னா கையில் எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டா. ஸோ நான் அவளுக்கு 1 by 1 ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 1 by 1 அவள் வந்து என்னென்னா சாப்பிட ஆரம்பித்தா. ஸோ அடுத்த ரெசிபி என்னென்னா பன்னீர் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு பன்னீர் வீட்டிலே ரெடி பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத பன்னீராக பார்த்து கடையில் வாங்குவேன். ஸோ கடையில் வாங்கினா நான் அந்த மாதிரி வாங்குவேன். இல்லைனா நான் வீட்டிலே ரெடி பண்ணிடுவேன். ஸோ அப்படியே வந்து என்னென்னா அதை க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி தோசைக்கல்ல நெய் விட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் ரீசெண்டாக ஆவின் நெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்னென்னா டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த நெய் தான் நான் வந்து அவளுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதிலே வந்து என்னென்னா அவளுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட்டும் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். காராமணி சுண்டலில் ஃபைபர் கண்டென்ட் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பன்னீர்லேயே வந்து என்னென்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்னா இம்யூன் சிஸ்டத்துக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இதை வந்து என்னென்னா பேபிக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ டைஜஷனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து என்னென்னா இந்த 2 ரெசிபியை நான் வந்து என்னென்னா வீக் டேயில் ஏதாவது 1 or 2 டேஸில் நான் இது வந்து கொடுப்பேன். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னென்னா ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம வந்து பேபிக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து என்னென்னா அவங்களும் வந்து ஷாப்பில் வாங்குகிற அந்த ஜங்க் ஃபுட்ஸ்க்கு வந்து ஆசைப்படாமல் வீட்டில் ரெடி பண்ணுற ஸ்நாக்ஸை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நீர் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நட்ஸ் பவுடர் போட்டு நல்லா வந்து என்னென்னா 2 பக்கமும் கிண்டி விட்டுக்கிடுவேன். கிண்டி விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பேபிக்கு ஃபீட் பண்ணுவேன். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. நான் ஷேர் பண்ண இந்த 2 ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்கள் பேபிக்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்டாங்களா விரும்பி அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.